தமிழகத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு கிடையாது. பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் உள்ள கட்டடங்களுக்கு சொத்து வரி உயர்வு. 150% வரை வரி உயர்வால் மக்கள் அதிர்ச்சி. மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் சொத்து வரியை உயர்த்திய தமிழக அரசு. வீட்டு வாடகை கட்டணம் உயரும் என்பதால் கவலையில் மக்கள். ரமலான் மாத நோன்பு இன்று துவக்கம். மசூதிகளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு நோன்பை தொடங்கிய இஸ்லாமியர்கள். திரையரங்குகளில் சான்றிதழ் படங்களுக்கு 18 வயதுக்குட்பட்டவர்களை அனுமதிக்க கூடாது. மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தணிக்கை குழு எச்சரிக்கை. கீழடியில் நடைபெற்ற 8ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். நீள் செவ்வக வடிவ தாயக்கட்டை, செப்பு காசு உள்ளிட்ட 460 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். தூத்துக்குடியில் மாநில அளவிலான செஸ் போட்டிகள் துவக்கம். 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட காட்டு தீயால் விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல். நீர் தொட்டிகள் அமைத்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. வரையாடுகளின் பிரசவ காலத்திற்காக மூடப்பட்ட மூணாறு இரவிக்குளம் தேசிய பூங்கா மீண்டும் திறப்பு. 100க்கும் மேலான புதிய குட்டிகள் கண்டறியப்பட்டதாக வனத்துறை தகவல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடியை நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தேவா நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா, நேபாளம் இடையிலான ரயில்வே பாதை, நேபாளில் ரூபே பண பரிவர்த்தனை திட்டம் உள்ளிட்டவற்றை பிரதமர் நரேந்திர மோடி, நேபாள பிரதமர் இணைந்து தொடங்கி வைத்தனர். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ள நிலையில் இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்கர் குழுவில் இருந்து நடிகர் வில் ஸ்மித் விலகிய நிலையில் ராஜினாமா செய்தாலும் ஒழுங்கு நடவடிக்கை உறுதி என ஆஸ்கர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் அமேசான் நிறுவனத்தில் முதன்முறையாக தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் மரியப்போல் துறைமுக நகரத்திலிருந்து மக்களை வெளியேற்றும் முயற்சியில் செஞ்சிலுவை சங்கம் ஈடுபட்டுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலால் ஆயிரக்கணக்கான உக்ரைனின் கலாச்சார சின்னங்கள் சேதமடைந்துள்ளதாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் புதிய வகை கொரோனா கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 4 நாடுகள் பங்கேற்கும் கிரிக்கெட் தொடரை நடத்துவதற்கான பரிந்துரையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ரமீஸ் ராஜா தாக்கல் செய்ய உள்ளார். ஒன்பதாவது ஜூனியர் பெண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி 5-1 என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தியது. தமிழகத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு கிடையாது என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு மே 5ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என்று தகவல் வெளியிட்டுள்ளது.
தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் சொத்து வரிகள் உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் பிரதான பகுதிகளில் 600 சதுர அடிக்கு குறைவான குடியிருப்பு கட்டடங்களுக்கு 50% சொத்து வரி உயர்த்தப்படுகிறது. 600 முதல் 1200 சதுர அடி வரையுள்ள குடியிருப்புகளுக்கு 75%, 1201 முதல் 1800 சதுர அடி பரப்பளவுள்ள குடியிருப்புகளுக்கு 100% சொத்து வரி உயர்த்தப்படுகிறது. மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் சொத்து வரி உயர்வால் வீட்டு வாடகை கட்டணம் உயர இருப்பதாக அடுக்குமாடி குடியிருப்போர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 600 சதுர அடிக்கும் குறைவான பரப்பளவு உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு 25% சொத்து வரி உயர்த்தப்படுகிறது. 501 முதல் 1200 சதுர அடி வரை பரப்பளவு உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு 50% சொத்து வரி உயர்த்தப்படுகிறது. 1201 முதல் 1800 சதுர அடி வரை பரப்பளவு உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு 75% சொத்து வரி உயர்த்தப்படுகிறது. 1800 சதுர அடிக்கு அதிகமாக பரப்பளவு உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு 100% சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது உள்ள சொத்து வரியில் வணிக பயன்பாட்டு கட்டடங்களுக்கு 100%, தொழிற்சாலை மற்றும் கல்வி கட்டடங்களுக்கு 75% உயர்த்தப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளத்துடைய 25% 40% அவங்க கொடுக்கறது வீட்டுடைய வாடகை. ஸோ அப்போ அந்த வீட்டுடைய வாடகை இப்போ எல்லா லேண்ட்லார்டும் வீட்டு வாடகை உயர்த்திடுவாங்க, வீட்டு ஓனருங்கெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மாத சம்பளத்தில் ஒரு பெரிய தொகை கட்டாக போகுது. அப்போது அந்த நடுத்தர வர்க்கம் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த மாதிரி நேரத்தில் இது ஒரு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணும். இப்படி உண்டு பண்ணுறதால விலைவாசிகள் எல்லாமே தொடர்ந்து உயர்ந்துட்டு தான் இருக்கும். இதை உடனடியாக தமிழக அரசு வாபஸ் வாங்குறது தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா திருப்பி இந்த ரியல் எஸ்டேட் துறை நசிந்த நிலைக்கு தான் கொண்டு போகும். சென்னை மாநகராட்சியில் பிரதான பகுதிகளுக்கு 600 சதுர அடி பரப்பளவுள்ள குடியிருப்பு கட்டடத்திற்கு தற்போது விதிக்கப்படும் அதிகபட்ச சொத்து வரி ரூபாய் 3240 ஆகும். தற்போதைய வரி உயர்வால் அது 4860 ரூபாயாக உயர்கிறது. இதனால் வீட்டு வாடகை கட்டணம் உயர வாய்ப்பு உள்ளதால் மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் உயர்த்தப்பட்ட சொத்து வரிகளை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இம்மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பை கடைபிடிப்பது வழக்கம். அதன்படி இன்று துவங்கியுள்ள ரமலான் மாதத்தை தொழுகையுடன் இஸ்லாமியர்கள் தொடங்கியுள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் அரசாங்கத்தை கண்டித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு இடங்களில் போராட்டம் தொடர்வதால் இலங்கை முழுவதும் வரும் திங்கட்கிழமை 6 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை மக்கள் பொருளாதார நெருக்கடியால் தவிப்பதை சுட்டிக்காட்டி இணையமைச்சர் ரோஷன் ரணசிங்க பதவி விலகியிருப்பது கோத்தபய ராஜபக்சே அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. திரையரங்குகளில் சான்றிதழ் வழங்கப்பட்ட படங்களுக்கு 18 வயதுக்குட்பட்டவர்களை அனுமதித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தணிக்கை குழு எச்சரித்துள்ளது. திரையரங்குகளில் இனிவரும் காலங்களில் விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என தணிக்கை குழு திரையரங்குகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் சான்றிதழ் படங்களுக்கு 18 வயதுக்குட்பட்டவர்களை அனுமதிக்க கூடாது. அவ்வாறு அனுமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் யோகாசனத்தில் சாதனை படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 4 விதமான சாதனை முயற்சியில் யோகாசனம் பயில்பவர்கள் ஈடுபட்டனர். 51 நிமிடங்களில் தொடர்ச்சியாக 51 ஆசனங்கள் செய்து அசத்தினர். கீழடியில் நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை 460 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழக தொல்லியல் துறை சார்பில் கீழடியில் பிப்ரவரி 13ஆம் தேதி 8ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கின. தனியார் நிலத்தில் 2 குழிகள் தோண்டப்பட்டு 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அகழாய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை நீள் செவ்வக வடிவ தாயக்கட்டை, செப்பு காசு, சிவப்பு பச்சை நிற பாசிகள், கழுத்தில் அணியும் பாசி, வட்ட செல்லு, சங்கு வளையல்கள் உள்ளிட்ட 460 பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்களை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி, தாசில்தார் ரத்தனவேல் பாண்டியன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். அப்போது அவர்களுக்கு தொல்லியல் அலுவலர்கள் அஜய், காவ்யா உள்ளிட்டோர் அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்கள் குறித்து விளக்கம் அளித்தனர்.
தூத்துக்குடியில் மாநில அளவிலான செஸ் போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. மாநில சதுரங்க கழகம், தூத்துக்குடி மாவட்ட சதுரங்க கழகம், காமராஜ் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்தும் மாநில செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளை பன்னாட்டு நடுவர் அனந்தராமன் துவக்கி வைத்தார். இதில் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 6 முதல் 80 வயது வரையிலான 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். இதில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த மாதம் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடைபெறும் தேசிய ராபிட் போட்டிகளில் பங்கு பெற தமிழகத்தில் இருந்து விளையாட தகுதி பெறுகின்றனர். அரிய வகை வரையாடுகளின் பிரசவ காலத்திற்காக அடைக்கப்பட்ட மூணாறு இரவிக்குளம் தேசிய பூங்கா 2 மாதத்திற்கு பின் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டம் மூணாறின் இரவிக்குளம் கடல் மட்டத்திலிருந்து 4000 அடிக்கும் மேல் உயரமான மலைப்பகுதியாகும். தேசிய பூங்காவிற்குட்பட்ட இரவிக்குளம் வரையாடுகள் வாழ்வதற்கான ஏற்ற சூழலை உடையது. இதனால் அழிவின் விளிம்பில் உள்ள அரிய வகை வரையாடுகள் இப்பகுதிகளில் அதிகம் வாழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் துவங்கி மார்ச் மாத இறுதி வரையிலான 2 மாதங்கள் வரையாடுகளின் பிரசவ காலமாக கருதப்படுகிறது. பிரசவ காலங்களில் வரையாடுகளுக்கு மிகுந்த அமைதி தேவைப்படுவதோடு ஆள் நடமாட்டத்தால் வரையாடுகள் அச்சம் கொண்டால் அது வரையாடுகளின் பிரசவத்தை பாதிக்கும். இதனால் கடந்த பிப்ரவரி முதல் பூங்கா முழுமையாக அடைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. കഴിഞ്ഞ വർഷത്തെ നീലഗിരി താറുകളുടെ സെൻസസിൽ 782 വരയാടുകളാണ് നമ്മൾ കണ്ടത്. അതിനകത്ത് 145ഓളം കുട്ടികളുണ്ടായിരുന്നു. ഈ പ്രാവശ്യം നമ്മൾ ഇപ്പോൾ തന്നെ നമുക്ക് 100ൽ കൂടുതലായിട്ട് കുട്ടികളെ നേരിട്ട് കാണാൻ സാധിച്ചിട്ടുണ്ട്. பிரசவ காலம் முடிந்ததால் தற்போது மீண்டும் இரவிக்குளம் தேசிய பூங்கா திறக்கப்பட்டு ராஜமலை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வரையாடுகள் சர்வ சாதாரணமாக உலா வருவது சுற்றுலா பயணிகளிடையே மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஆவலையும் தூண்டுவதாக அமைந்துள்ளது. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. டெல்லியில் நடத்திய தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்த சிலம்பாட்ட மாணவர்கள் 20 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். யூத் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு தேசிய அளவிலான சிலம்ப போட்டியை டெல்லியில் நடத்தியது. இதில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்த மாணவர்கள் மொத்தம் 93 தங்கம், 24 வெள்ளி, 21 பித்தளை என பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இதில் சென்னை, திருவொற்றியூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு, புதுநகர் மாணவர்கள் 20 தங்கப் பதக்கங்களையும் 10 வெள்ளி பதக்கங்களையும் வென்றுள்ளனர். சொந்த ஊருக்கு திரும்பிய அவர்களுக்கு அத்திப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீர்காழி அருகே பட்டதாரி இளைஞர் ஒருவர் பிரமிப்பூட்டும் வகையில் பல்வேறு வகையான ஓவியங்களை வரைந்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித் குமார். பட்டதாரியான இவர் சிறுவயதிலிருந்தே ஓவியத்தில் ஆர்வம் கொண்டதால் பென்சில் ஓவியம், பாட்டில் ஓவியம், கலர் பென்சில் ஓவியம், அரிசி ஓவியம், கூழாங்கல் ஓவியம் என 400க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார். இதேபோல் அரிசியில் பல்வேறு தலைவர்களின் உருவங்களையும் வரைந்துள்ளார். மேலும் சாதனை முயற்சியாக 97 நாடுகளின் தேசிய கொடிகளை 97 கூழாங்கற்களில் அந்தந்த நாட்டின் பெயருடன் 1 மணி நேரம் 43 நிமிடங்களில் வரைந்து உலக சாதனை முயற்சி மேற்கொண்டார். இவரது சாதனை முயற்சியை உலக சாதனைகளை பதிவு செய்யும் ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதன் நிறுவனர் ஜாக்கப் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழை வழங்கி பாராட்டினார். ரஞ்சித் குமாருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
கன்னியாகுமரியில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனையை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் பழமை வாய்ந்த பத்மநாபபுரம் அரண்மனையும் ஒன்று. இந்த அரண்மனையை காண நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அதன்படி விடுமுறை தினம் என்பதால் அரண்மனையில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்து அரண்மனையின் கட்டிடக்கலை நுட்பங்களை கண்டுகளித்து மன்னர் காலத்தில் பயன்படுத்திய வாள், கத்தி, துப்பாக்கி போன்ற ஆயுதங்களையும் பார்வையிட்டனர். அதேபோல் அரண்மனையின் உள்ளே அமைந்துள்ள மந்திரசாலை, தாய் கொட்டாரம், நாடகசாலை, மணி மாளிகை, அன்னதான மண்டபம் போன்ற கட்டிடங்களையும் பார்த்து ரசித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மோட்டூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து 2ஆம் ஆண்டாக கன்று விடும் விழா நடத்தினர். இவ்விழாவில் கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, பூதிப்பட்டி, குப்பிச்சிப்பாறை, நாச்சிக்குப்பம், நெடுசாலை, சின்னப்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 150 கன்றுகள் கலந்து கொண்டன. விழாவில் முதல் பரிசினை வென்ற கன்றுக்குட்டிக்கு 30,000, 2ஆம் பரிசாக 25,000, 3ஆம் பரிசாக 20,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. தேனி மலைச்சாலைகளில் நீரின்றி தவிக்கும் குரங்குகளை காப்பாற்ற தண்ணீர் தொட்டிகளை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்திலிருந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் 100கணக்கான குரங்குகள் சாலை ஓரங்களில் சுற்றித் திரிகின்றன. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் விட்டுச் செல்லும் உணவுகளை உண்டு பழகி போனதால் அப்பகுதியில் உள்ள குரங்குகள் அனைத்தும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. தண்ணீர் பற்றாக்குறையால் தண்ணீர் தேடி வன விலங்குகள் சாலையில் சுற்றித் திரிகின்றன. இதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளழகர் சித்திரை திருவிழாவுக்கான பத்திரிகை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மதுரை அழகர் கோவில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரை பெருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் சிகர நிகழ்வாக மண்டூக முனிவருக்கு மோட்சம் அளிப்பதற்காக வருகை தரும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வு ஏப்ரல் 16ஆம் தேதி அதிகாலை நடைபெற உள்ளது. கொரோனா காரணமாக 2 ஆண்டுகளாக திருவிழா நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு பக்தர்கள் அனுமதியுடன் நடைபெற உள்ளது. மேலும் சிறப்பு விருந்தினர்கள் முக்கியஸ்தர்களுக்கு வழங்குவதற்காக பத்திரிகைகள் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் இல்லம் தேடி பேரூராட்சி திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் பெயரில் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அந்தந்த வார்டு பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர். மேலும் குப்பைகள் அகற்றுதல், சாக்கடைகள் சீரமைப்பு செய்தல், கழிவுநீர் தேங்காமல் கண்காணித்தல் போன்ற பணிகளை தினமும் வார்டு வாரியாக சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். இத்திட்டத்தின் மூலம் பேரூராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் துரிதப்படுத்தப்படும் என மக்கள் நம்புகின்றனர். தமிழக பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸாக பதியக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உலகில் சவாலாக உள்ள குறைபாடுகளில் ஒன்று ஆட்டிசம். ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என தெரிவிக்கிறார் கோவையில் ஆட்டிச குழந்தைகளுக்கு சிறப்பு பள்ளி நடத்தி வரும் கௌமாரம் பிரசாந்தி. இங்க பாத்தீங்கன்னா இந்த 15 வருஷத்துல கிட்டத்தட்ட 50-60 குழந்தைங்கள நம்ம மெயின் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கிறோம். அதாவது ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம். அதை தாண்டி இங்கே என்ன மாதிரி எல்லாம் தெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேஷன், ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, கம்யூனிகேஷன் தெரப்பி, நேச்சுரோபதி, யோகா, மெடிடேஷன், வொகேஷ்னல் ட்ரைனிங், அது இல்லாமல் 8th எக்ஸாம் எழுத வைக்கிறது, 10th எக்ஸாம் எழுத வைக்கிறது, இது எல்லாம் தாண்டி வேலை வாய்ப்பும் நம்ம இங்கே ஏற்படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட 20 குழந்தைங்க டேட்டா என்ட்ரி லைஃப் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ல இப்போ எம்ப்ளாய் ஆயிருக்காங்க. சமூகத்தில் ஆட்டிசம் குறித்து இன்னும் விழிப்புணர்வு தேவை என்று கூறுகிறார்.
இந்த மாதிரி குழந்தைங்கள சமுதாயத்தில் எப்படி பார்க்குறாங்க, அந்த கண்ணோட்டத்தை ஒரு அம்மாவா ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பள்ளி அமைச்சதுக்கப்புறம் சக பெற்றோர்களோட சேர்ந்து அவங்களோட கோஆப்ரேஷனையும் வச்சு நம்ம சமுதாயத்தில் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்தலாம், விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்தலாம். ஏன்னா எங்களோட தனிப்பட்ட அனுபவங்களே ரொம்ப கவலை, அதாவது ஒரு அந்த குழந்தைய பார்க்குற விதத்துலையா இருக்கட்டும், அந்த ஃபேமிலியே ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதையெல்லாம் இந்த கண்ணோட்டத்தையே மாற்றணும். அப்படிங்கிறப்போ விழிப்புணர்வு நிறைய பண்ணணும். ஆட்டிசம் குறைபாடுகளுடைய குழந்தைகள் பற்றி பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும், இதனை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து சிகிச்சையும் பயிற்சியும் அளித்தால் நல்ல பலன் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு தான் குழந்தை இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எங்கே போகணும், ஒரு டாக்டர் கிட்ட தான் போகிறோம். டாக்டருக்கு இது ஏதோ பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, தெரபிஸ்ட் இருக்காங்க, எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இம்மீடியட்டாக குழந்தைய எடுத்துட்டு போகணும். ஏன்னா ஏர்லி இன்டர்வென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேஜை நம்ம தாண்டிட்டோம்னா குழந்தையோட வாழ்க்கை தரத்தை நம்ம நினைக்கிற மாதிரி உயர்த்துறது ரொம்ப சிரமம். அதனால அந்த எவ்வளோ சீக்கிரம் உங்கள் குழந்தைக்கு உங்களை சில குறைபாடுகள் இருக்கு, இல்லை வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, அவ்வளவுதான். குறைபாடுங்கிறது கூட தள்ளி வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு சுகர் இருக்கு, இல்ல வேற ஏதாவது இருக்குன்னா அது நார்மலைஸ் ஆதான் நம்ம பார்க்குறோம். நார்மலைஸ் ஆயாச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. அதை நம்ம கொடுக்கணும். அதை பெற்றோரா நம்மளோட கடமை. இந்த குறைபாடு உடையவர்களை மற்றவர்களைப் போல் இந்த சமூகம் பார்க்கும் நிலை ஏற்பட்டால் அவர்கள் மீதான கண்ணோட்டம் மாறும் என்ற நம்பிக்கையில் நாட்கள் நகர்கிறது. புதிய செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து வந்த 819 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு, கட்டில், பீரோ, தங்க நாணயங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டியில் 9 மாடுபிடி வீரர்கள் உட்பட 35 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநில மருத்துவர் அர்ச்சனா சர்மா மீது தவறான வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்து நாடு முழுவதும் இந்திய மருத்துவ சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சியில் உள்ள 270 அரசு மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவர்களுக்கு அரசு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பொள்ளாச்சியில் முழு அனைத்து மருத்துவர்களும் தாங்களுடைய வெளிநோயாளிகள் பார்ப்பதில்லை என்ற ஒரு முடிவோடு இன்று அனைத்து மருத்துவமனைகளும் மூடப்பட்டு முக்கியமாக அவசர சிகிச்சைகள் மட்டும் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் இந்த பிரச்சனையை எங்களுடைய மருத்துவ சங்கத்தின் மூலமாக, அகில இந்திய மருத்துவ சங்கத்தின் மூலமாக வலியுறுத்தி பாராளுமன்றத்திலும் அது சட்ட வடிவ ஆக்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இதேபோன்று நாகை மாவட்டத்திலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் மருத்துவர் அர்ச்சனா சர்மிளாவின் மரணத்திற்கு நீதி வேண்டும், மருத்துவர்கள் மீதான வன்முறையை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் காவிரி ஆற்றில் சாய துணிகளை அலசுவதால் குடிநீர் மாசு ஏற்பட்டு வந்த நிலையில் குமாரபாளையம் வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதிகாரிகளை கண்டதும் துணிகளை காவிரி ஆற்றில் அலசிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் துணிகளை விட்டுவிட்டு உடனடியாக தப்பிச் சென்றனர். இதையடுத்து அப்பகுதியில் விட்டு சென்ற 10 டன் சாய துணிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரசு மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதலில் செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் அரசு மருத்துவமனை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது.
இந்த மருத்துவமனையில் முழங்கையில் மூட்டு வலி காரணமாக முனியம்மாள் என்ற 55 வயது மூதாட்டி சிகிச்சை மேற்கொண்டார். இவருக்கு மருத்துவர்கள் ஆதித்யா தாகூர், மனோஜ் பிரபாகரன் மற்றும் வினிதா ஆகியோர் மூதாட்டிக்கு 4 மணி நேரம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். இதேபோன்று நல்ல மருது என்பவருக்கு முழங்காலில் வலி ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் புதிதாக ராமேஸ்வரம் மருத்துவமனையினுடைய வரலாற்றிலேயே இல்லாத முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் முழங்கை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டு நோயாளிகள் உங்கள் பார்வைக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்ககிட்டையும் பேசி கேட்டுக்கலாம். அவர்களுடைய மூட்டுகள் 2 சரி பண்ணி பழைய நிலைமைக்கு அசைவுகள் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். இன்னும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டத்தின் கீழே வரிசையாக செய்வதற்கு நோயாளிகள் தயாராக இருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் நடக்கும். திருச்சியில் கடந்த 2 வாரங்களாகவே கோடை வெப்பம் அதிகரித்து அனல் காற்று வீசுகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் ஷேர் ஆட்டோ உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் மோர் மற்றும் குளிர்பானம் வழங்கப்படுகிறது. கோடை வெப்பத்தை சமாளிக்க இந்த மோர் பந்தல் வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாரை அடுத்துள்ள ராஜா புதுக்குடி கிராமத்திற்கு குடிநீர் இணைப்பு வழங்க வலியுறுத்தி அக்கிராம மக்கள் அருகே உள்ள குடிநீர் நீரேற்று நிலையத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக நீரேற்று நிலையத்தில் பணிகள் தொடங்கியதும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தருமபுரி நெசவாளர் நகரில் உள்ள சௌடேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தெலுங்கு பேசும் தேவாங்க சமூகத்தினர் யுகாதி திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். இதில் கத்தி போட்டு அம்மனை வழிபட்டனர். ஓம் ஸ்ரீ சௌடேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதையடுத்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளது. வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை காட்டு யானை திகினாரை கிராமத்தில் ஒரு தோட்டத்திற்குள் புகுந்து அங்கு பயிரிடப்பட்டிருந்த கதளி ரக வாழை மரங்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தியது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினரும் விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து பட்டாசுகளை வெடித்து காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், காட்டு யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை புதூர் நாடு அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 30க்கும் மேற்பட்டோர் சேம்பரை பகுதியில் உள்ள கோவில் விழாவிற்கு வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலத்த படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி மேலும் 5 பேர் உயிரிழந்தனர். ஒரே ஊரைச் சேர்ந்த 11 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பன்னாட்டு சிலம்பம் கமிட்டி சார்பாக 2வது சர்வதேச அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி கோவை மாநகர் கணபதி பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் தொடங்கியது. இதில் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் ஆன்லைன் வழியாகவும், இந்தியாவின் ராஜஸ்தான், ஹரியானா, கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் 500 போட்டியாளர்கள் நேரடியாகவும் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை, வாழ்வீச்சு, சுருள் வாழ்வீச்சு என 10 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்படுகிறது. சிலம்பம் காம்படிஷன் விளையாடி சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், நெடுங்கொம்பு இதில் 3 மெடல் அடிச்சுட்டு போனோம். அதில் ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் வின் பண்ணோம். திரும்ப செகண்ட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் சிலம்ப காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிலம்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சிலம்பம் பெண்களுக்கு ஒரு தற்காப்பு கலை. அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட பாரம்பரிய கலையும் கூட. இது அழிஞ்சாலும் நாங்கள் மென்மேலும் இதை உருவாக்க தான் செய்வோம். போன டைம் நாங்கள் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் தான் வந்திருந்தோம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே 100 பேர் வந்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.
சென்னை மாநகர பகுதிகளில் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விநியோகம் செய்பவர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பல்லாவரம் சுரங்கப்பாதை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த மாரீஸ்வரன் என்பவரிடம் விசாரணை செய்தனர். அப்போது அவரது வீட்டில் சுமார் 340 கிலோ குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் வட்டாட்சியருக்கு பொதுப்பணித்துறை சார்பாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடியிருப்பு கட்டப்பட்டது. பணிகள் நிறைவடைந்து பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இன்னும் வட்டாட்சியர் அந்த கட்டடத்தில் குடியேறவில்லை. இதனால் அக்கட்டடம் பாழடைந்து வருவதால் அதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ள இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதால் அரசின் மீது மக்கள் மேலும் கோபமடைந்துள்ளனர். மக்கள் போராட்டத்தை ஒடுக்க அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருந்தாலும் அதனையும் மீறி இன்று மக்கள் போராட்டம் செய்ய போவதாக சமூக வலைதளங்கள் வாயிலாக அறிவித்ததை முடக்க ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அமைச்சரவையை கலைத்துவிட்டு அனைத்து கட்சிகள் அடங்கிய ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என ஜனாதிபதியை சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். பல வகைகளில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கோத்தபய அரசு வன்முறை போராட்டங்களால் மட்டுமே நாட்டின் நிதி நிலைமையை சரி செய்ய இயலாது என மௌனம் சாதிக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார் தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக செல்வம் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் நாதஸ்வரத்தாலேயே AR ரகுமான் உருவத்தை வரைந்தார். 15 நிமிடங்களில் வரைந்த ஓவிய ஆசிரியர் செல்வத்திற்கு பாராட்டுகள் குவிகிறது. ஈரோடு மாவட்டம் புஞ்சைப்புளியம்பட்டி ஊத்துக்குழி அம்மன் கோவிலில் யுகாதி பண்டிகை விழா அபிஷேக பூஜையுடன் துவங்கியது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. முன்னதாக ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து மாவிளக்கில் நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். பின்னர் ஊத்துக்குழி அம்மன் உற்சவர் சப்பரத்தில் எழுந்தருளி கோவில் உலா நடைபெற்றது. யுகாதி பண்டிகையின் சிறப்பு அம்சமாக அபிஷேகத்தில் வேப்பம்பூ கலந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சிறுமலை நீர்த்தேக்கம் தற்போது வறண்டு காணப்படுகிறது. இதனை பயன்படுத்தி இரவு பகலாக 30க்கும் மேற்பட்ட லாரி மற்றும் டிராக்டர்களில் நீர்த்தேக்கத்திலிருந்து மணல் கொள்ளை அடிப்பதாக புகார்கள் எழுந்தது. இந்நிலையில் அனுமதி இல்லாமல் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முத்துப்பேட்டை ECR சாலையில் நமச்சிவாயம் என்பவரிடம் சோதனை செய்ததில் 200 கிராம் கஞ்சா வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதேபோல் மணலி குறும்பல் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் 300 கிராம் வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிமந்தியம் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த சுபாஷ் என்பவரிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் விசாரித்த போலீசார் சுரேஷ் என்பவருடன் இணைந்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சையில் மாஸ்க் அணியாமல் வந்த பெண்ணிடம் வாகன சோதனையில் ஈடுபட்ட துணை ஆய்வாளர் வேலாயுதம் அவமரியாதையாக திட்டியிருக்கிறார். பெண்ணை அவமரியாதையாக நடத்திய அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட SP ரவளி பிரியா உத்தரவிட்டிருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சீவ் குமார் புகாரி என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 950 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் ஜல்லியுடன் ஓமலூர் நோக்கி வந்த லாரி பின்பக்க டயர் வெடித்ததில் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் போக்குவரத்து பாதித்த நிலையில் அப்பகுதியில் நடைபெறும் பாலப்பணியை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.